ஏற்கனவே ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டேன்ல, இப்போ திரும்பவும் கேட்குறேன். ப்ளீஸ்ப்பா, எனக்கு அம்மா வேணும்ப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. டேய் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? டேய் நீ சின்ன பையன் மாதிரி பேசணும். எதுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன ஏன் கல்யாணத்தை பத்தியா பேசுறேன்? உங்க கல்யாணத்தை பத்தி தானே பேசுறேன். டேய் உனக்கு நாளுக்கு நாள் வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அட போங்கப்பா, உங்களால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? டேய் என்னடா கஷ்டம் உனக்கு? என் சர்க்கிள்ல எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் அம்மாவே இல்ல. ஸ்கூல்ல லஞ்ச் டைம்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க அம்மா தான் வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க, ஆனா எனக்கு யாருமே இல்ல. அதான் நான் இருக்கேனடா. ஆனா நீங்க அம்மா இல்லையே, அப்பா தானே. சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மா மடியில தூங்குவாங்க, ஆனா நான் கிளாஸ் டெக்ஸ்ட்ல தலைய வச்சு தூங்குவேன். எல்லார் பசங்களோட அம்மாவும் ஆசையா அவங்க நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க, அதை நான் தூரத்துல இருந்து பார்ப்பேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குப்பா. அதே மாதிரி டெய்லியும் கனவுல அம்மா வந்து கூடிய சீக்கிரத்துல நான் கூட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு அம்மா வேணும்பா. அப்பா நான் அம்மாவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா, நீங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டே போகணும்ப்பா. என்னடா செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? ஏண்டா ஏதோ துணி கடையில ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி சொல்ற. யாரடா செலக்ட் பண்ணி வச்சிருக்க? பிரீத்தி ஆண்டி தான். என்னது பிரீத்தியா? ஆமாப்பா, நீங்க பிரீத்தி ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, நான் உங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டேய் இதெல்லாம் தப்புடா, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு அம்மா நினப்பு வந்திருக்குன்னா அப்ப நான் உன் மேல சரியா பாசம் காட்டி வளர்க்காத மாதிரி எனக்கு ஒரு கில்ட் வருதுடா. வந்தா வந்துட்டு போட்டோம், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் அம்மா பாசம் கிடைக்காம எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிடுவேன். டேய் அம்மா பாசத்துக்கும் எக்ஸாமுக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்குப்பா, அதான் சொல்றேன். ப்ளீஸ் பிரீத்தி ஆண்டிய, சாரி பிரீத்தி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. கவேன் இத நீயா சொல்றியா இல்ல வேற யாராவது சொல்ல இப்படி பேசுறியா? அப்பா நான் தான்ப்பா சொல்றேன். எனக்கு பிரீத்தி டியூட ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவங்கள எனக்கு ஆன்ட்டியா பார்க்க தோணலப்பா, அம்மாவை தான் பார்க்க தோணுது. ப்ளீஸ்ப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய் என்னால அப்படியெல்லாம் பண்ணிக்க முடியாதுடா, சான்ஸே இல்ல. ஹை வோல்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி காட்ட வேண்டியதுதான். அப்பா அந்த ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா. கவின் டேய் என்னாச்சுடா? ஏன் என் பேரண்டி அழறான்? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அப்பா போய் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், அதுக்கு முடியாதுன்னு சொல்றாரு, அதுக்கு தான் அழுவுறேன். ஐயோ அப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. குழந்தைய அழ வைக்காதப்பா, கல்யாணம் பண்ணிக்கப்பா. பாட்டி அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றான்னா நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் அவன் யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் தெரியுமா? யாரு விக்ரம்? நம்ம பிரீத்திய. அப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. இருக்கு போயில. அவ பொண்ணுதானே, பண்ணிக்கலாமே. என்ன காமெடியா? இவனுக்கு எதுக்கெல்லாம் அடம் பிடிக்கணும்னு ஒரு விவஸ்தையே எல்லாம் போயிடுச்சு. டேய் அடி வாங்க போறடா, அழுக நிப்பாட்டு. அப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா.